அறப்பெரியவனாய் ஒரு பெரிய சக்கரவர்த்தியினுடைய குலத்திலே அவன் யுவராஜாவாக அப்படி எல்லாராலும் கொண்டாடப்படும்படியாக அவ்வளவு பெருமையுடன் பிறந்திருந்த அவன் தன்னுடைய மேன்மையெல்லாம் பாராமல் தன்னை விட மிகவும் தாழ்ந்தவர்களாயிருந்தவர்கள் அவர்களோடெல்லாம் அவன் எப்படியெல்லாம் கலந்து பழகினான் என்பதை நினைத்து பார்த்தால் தன்னை அந்த அடியவர்களுக்கு எப்படி தான் என்பது நன்றாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஆழ்வார்கள் எல்லாம் இந்த பெருங்குணத்திலே மிகவும் ஈடுபட்டு அருளி செய்கிறார்கள். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மட நோக்கி உன் தோழி உம்பியம்பியன் ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழியன்ன சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ணனின் அடியினை அடைந்தேன் அரங்கமாநகர். அதாவது அந்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், குகப்பெருமாள் குகன் என்பவன் அவன் ஏதோ ஒரு கங்கை கரையிலே ஓடத்தை செலுத்துபவனாக அவன் வேடன் என்ற அந்த வேடுவத் தொழிலை செய்து கொண்டிருந்தவன். அவன் அப்படிப்பட்டவனோடு சக்கரவர்த்தியான பெரிய சாம்ராஜ்யத்திற்கு அதிபதி இக்ஷ்வாகுணாம் இயம் பூமிகி என்று சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட பெரிய சாம்ராஜ்யத்திற்கு அதிபதியான அந்த ராமபிரான் அந்த தன்னுடைய மேன்மையெல்லாம் பாராமல் அவனை கட்டி தழுவி ஆறத் தழுவிக்கொண்டு நீ என்னுடைய சகோதரர்களிலே ஒருத்தன், என்னோடு உடன் பிறந்தவர்களிலே நீயும் ஒருத்தன் என்று சொல்லும்படியாக அவனோடு கலந்து பழகினானே. அதைத்தான் இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். அவன் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி, அப்படியெல்லாம் அவனுக்கு அவனுடைய குறைகளை சொல்லி அவனை ஒதுக்கி விடாமல் அவனுக்கு இறங்கி என்ன செய்தான், தன்னுடைய பத்தினியான சீதா பிராட்டியை அந்த குகனுக்கு அறிமுகப்படுத்துகிற பொழுது மாழைமான் மட நோக்கி உன் தோழி, இவள் இருக்கிறாளே உனக்கு தோழி என்று சொன்னானாம். தன்னுடைய தம்பியான அதாவது லக்ஷ்மணன் அவனும் கூட இருக்கிறான். அவனை காட்டினான். என்ன சொன்னான், என் தம்பி உன் தம்பி என்று சொன்னானாம். என்னுடைய தம்பியானவன் உனக்கும் தம்பி என்று சொன்னதன் மூலமாக என்ன அவன் அனுஷ்டித்து காட்டினான்னா, அந்த குகனை தனக்கு தம்பியாகவே ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று. இதை அப்படியே பின்பற்றினதனால்தான் கம்பரன் கூட தன்னுடைய அதாவது கம்பராமாயணத்திலே காட்டுகின்ற பொழுது ராமபிரான் சொன்னதாகவே காட்டுகிறார்.